நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு உள்ளங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தவம் நெய்யடி எனக்கு பாகம் 19. நெய்யும் சங்கரும் சும்மா வெளியில் கிளம்புற மாதிரி நான் சொல்கிற டைமுக்கு பைக்கில் வந்துடுங்க. அதே போல் அக்கா கிட்டேயும் சொல்லி வச்சிரு. அவள் கிளம்பும்போது நமக்கு கரெக்டாக தகவல் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம முன்னேற்பாட்டோடு இருக்க முடியும் என்றவன் சில 100 ரூபாய்களை தேன்மொழியிடம் கொடுத்து சில பொருட்களை வாங்கி வர சொன்னான். அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த வேலு, எல்லாம் சரி மாப்பிள்ள, காரில் போகிற அவளை எப்படி தடுத்து நிறுத்துறது? யாராவது உதவின்னு கை காமிச்சா கூட காரை ஏற்றிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாளே டா, நமக்கு மட்டும் எப்படி நிறுத்துவா என்று சந்தேகமாக கேட்டான். ஒரு ஏளன சிரிப்புடன், நிச்சயம் செய்வாள் அந்த பேய். அதுக்குத்தான் அவளை நிறுத்த நானும் உன்னை யோசிச்சு வச்சிருக்கேன் என்றவன் வேலுவிடம் ஒரு சீட்டை கொடுத்து, நாம கேட்டால் நிச்சயம் கிடைக்காது. ஆனா என்ன செய்வியோ எப்படி வாங்குவியோ தெரியாது. நாளை மதியம் என் கைக்கு வந்தாகணும் என்றான். சரி மாப்பிள, நீ கவலையை விடு, வாங்கிட்டு வந்துடுறேன் என்றான். இவர்களை கவனித்த குணா தனது நெஞ்சில் தட்டி, நான் என்னதான் செய்கிறது என்பது போல் சைகையில் கேட்க, அவனை தோளோடு அணைத்த சுகன், உனக்குத்தான் பெரிய வேலையே. நான் திரும்புகிற வரை அம்மாவை பார்த்துக்கணும். அம்மாவை யாரும் நெருங்கக்கூடாது. நான் தான் நல்லுவோட மகளை கடத்தினேன்னு தெரியும் போது நல்லு அவன் ஆட்களோடவும் போலீஸோடவும் வந்து பிரச்சனை பண்ணவோ அம்மாவையும் உன்னையும் தாக்கவோ செய்வாங்க. அப்போ கவனமா பிரச்சனையை கையாளணும் என்றான். தலைவனாக நின்று திட்டமிடும் மகனை பயம் கலந்த பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்த அம்மாவின் அருகில் வந்தான். கையை பற்றி கொண்டு கீழே அமர்ந்து, அம்மா, இப்போ குணாவுக்கு சொன்னதுதான் உனக்கும். சேதுவை இழந்த நான் உயிரோடு இருக்கிறதே உங்க 2 பேருக்காகவும் தான். நீதான் அவனை பார்த்துக்கணும், அவன் உன்னை பார்த்துக்கணும் என்று துயரம் நிறைந்த குரலில் கூறினான். மகனின் கைகளை கண்களில் ஒட்டி கொண்ட வள்ளி, எங்களை விடு ராஜா, நீ கவனமா இரு ஐயா. அந்த சிரிக்கு வேற ரொம்ப பொல்லாதவன்னு சொல்றாங்க, பார்த்து சூதனமா இரு ராசு என்று கவலையுடன் கூறவும் கண்களில் கனல் தெறிக்க, அம்மா, நான் கல்மரம், என் பக்கத்தில் இருக்கும் செடிகளை தான் அழிக்க முடியும், என் வேரை பிடுங்க முடியாது. கரகரத்த குரலில் கூறிவிட்டு, எவன் வந்து தகராறு செஞ்சாலும் தில்லா பேசு. சுகன்னா யார்? அவன் வர்றவனுங்க கேளு. அவன் தருதலங்க எங்கே போய் சேர்ந்தானோ எங்களுக்கு தெரியாது. நானும் வாய் பேச முடியாத என் பிள்ளையும் தனியாக வாழ்கிறவங்க எங்களை தொந்தரவு செய்யாதீங்கன்னு சொல்லு. மீறி வந்தானுங்கன்னா குணாவை கூட்டிக்கிட்டு நேராக விருதுநகர் பஸ் ஏறி போய் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி 2 பேரும் உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருங்க. யார் கேட்டாலும் எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுங்க என்று சுகன் முழக்கமாக சொல்லிக்கொண்டே போக, அட நீ வேற சுகன், இந்த நாய்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஏற்கனவே சேது கொலையால் ஊரே கொந்தளித்து போயிருக்கு. இப்போ வீட்லையும் வந்து பேசினாங்கன்னா நான் ஊரையே திரட்டி அவனுங்களை உதைச்சு அனுப்புகிறோம். நீ எங்களை பற்றி யோசிக்காம உன் வேலையை மட்டும் பாரு என்று தைரியமாக பேசினாள் தேன்மொழி. எல்லாம் பேசி தீர்மானம் ஆயிற்று. அவரவர் ஒதுக்கிய வேலைகளை யோசித்தபடி கிளம்பி சென்றனர். தேவையானவற்றை எடுத்து ஒரு மூட்டையாக கட்டிக்கொண்டு வேலுவுடன் மலைக்கு கிளம்பினான். அன்று இரவு வெகுநேரம் வரை வேலு செய்ய வேண்டியவர்களை விளக்கி சொன்னான். தன் வேலையெல்லாம் சரியாக முடியும் என்று வேலு உறுதியளிக்கவும் தான் சென்று உறங்கினான். மறுநாள் காலை சேதுவுக்கு 5ஆம் நாள் படையில் அவனது படத்தை வைத்து பூஜை செய்து பலகாரங்கள் வைத்து படைத்தனர். ஆபத்தான வேலையில் ஈடுபடும் சுகனின் உடனிருந்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று வள்ளியும் குணாவும் வேண்டிக் கொள்ள, போகும் காரியத்தில் என் உயிர் கூட போகலாம், நீ தாண்டா அம்மாவுக்கும் குணாவுக்கும் துணையாய் இருக்கணும் என்று சுகனும் வேண்டிக் கொண்டனர். மதியம் இவர்கள் எல்லாரும் தேன்மொழியின் வீட்டில் காத்திருக்கும் போது பாண்டியம்மாளிடமிருந்து தகவல் வந்தது. இரவு 8 மணிக்கு தேவி புறப்படுகிறாள் என்று மட்டும் கூறிவிட்டு வைத்து விட்டாள். சட்டென்று சுறுசுறுப்பு அடைந்தனர் சுகனும் வேலுவும். நான் சொல்லும் போது கிளம்பி வாங்க சங்கர் என்ற சுகன் தேன்மொழியிடம் திரும்பி, நான் கொடுத்ததை உன் அக்கா கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கியா என்று கேட்க, அதெல்லாம் கொடுத்தாச்சு, அவளும் கவனமா செய்திடுவா, மிச்சம் என்கிட்ட தான் இருக்கு, வரும்போது எடுத்துட்டு வந்துடுறேன் என்றதும் திருப்தியாக தலையசைத்துவிட்டு கிளம்பினார்கள். வீட்டுக்கு வந்த அம்மாவிடம் குணாவிடம் விடை பெற்ற சுகன் அன்று தீட்டி வைத்த அருவாளை எடுத்து ஒரு துணியில் சுற்றி முதுகுக்கு பக்கமாக சொருவி கொண்டான். வேலு கொடுத்த சிறிய கத்திகளையும் பாதுகாப்பாக வைத்து கொண்டான். இதெல்லாம் எதுக்கு ராசு என்று கவலையாக கேட்ட அம்மாவை ஏறிட்டு, அம்மா, நான் போறது பயங்கர காடு, என் பாதுகாப்புக்காவது ஆயுதம் இருக்கணுமா என்று சமாதானம் கூறிவிட்டு கிளம்பினான். சரியாக 7 மணியளவு சிவகாசியிலிருந்து மதுரை வழியாக சென்னை செல்லும் பைபாஸ் சாலையின் ஒரு இடத்தில் பெரியும் சரியும் சர்வீஸ் ரோட்டில் மறைவான ஒரு இடத்தில் பைக்குடன் காத்திருந்தன. அன்று காலை எழுந்து காரை எடுத்துக்கொண்டு அருவிக்கு சென்று குளித்துவிட்டு வந்த தேவி உணவுக்கு பிறகு கம்பெனிகளுக்கு விசிட் வந்தாள்.
மூன்றாவதாக சிறிய கம்பெனிக்கு வந்தவளுக்கு அந்த சுகன் தன்னிடம் மரியாதை குறைவாக பேசி தகராறு செய்ததுதான் ஞாபகத்துக்கு வந்தது. அன்றைய ஆத்திரம் துளியும் குறையாமல், என்கிட்ட ஒரு நாள் மாட்டுவாடா, அன்னைக்கு பாரு நல்லுவோட மகள் எப்படிப்பட்டவன் என்று கடுமையான குரலில் கூறிக்கொண்டாள். மீண்டும் வீட்டுக்கு வர மணி 6 ஆனது. தொழில் சம்பந்தமாக அப்பாவிடம் சில விஷயங்களை பேசிவிட்டு அக்காவின் அறைக்குள் வந்தாள். இன்னும் அழுது கொண்டே கிடந்தவளைக் கண்டு எரிச்சல் மூண்டது. அருகே சென்று, ஏய் ஜான்சி, அழுகையை நிறுத்திட்டு எழுந்திரி என்று அதட்டினாள். ஆனால் அவள் அதட்டலை கேட்டு நடக்கத்தான் ஜான்சியால் முடியவில்லை. காதலித்து போய் கிடந்தாள். மகளின் நிலை கண்டு கவலையுடன் அமர்ந்திருந்த கஸ்தூரிக்கு தேவியின் அதட்டல் கேட்டு கோபம் வந்தது. வேகமாக எழுந்து வந்தவள், நிறுத்தடி, நானும் பார்க்குறேன், ரொம்ப ஓவராத்தான் பேசுற, அதான் நீ நினைச்சதை சாதிச்சுக்கிட்டியே, இன்னும் என்ன இருக்கு, புருஷனை பறிகொடுத்தவா அழாம என்ன செய்வா, நீ போய் உன் வேலையை பாரு, அவளை பார்த்துக்க எனக்கு தெரியும் என்று கடுமையாக கூறவும் சற்றே தயங்கிய தேவி, அம்மா, அவன் நல்லதுக்கு தான் சொல்றேன், நீயும் புரியாம பேசாத என்றாள். அவன் நல்லது தானே, அது எனக்கு தெரியும், என் மகளுக்கு எது தேவைன்னு முடிவு பண்ண எனக்கு தெரியும், நீ தலையிடாதே என்றாள் கஸ்தூரி. ஏதோ சொல்ல வந்து வேண்டாம் என்ற முடிவுடன் அங்கிருந்து வெளியேறி தனது அறைக்கு சென்றாள். சென்னை கிளம்ப தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள். மகளை கண்டதும் எழுந்து வந்த நல்லவிடம், 2 பேரையும் கவனமாக பார்த்துக்குங்க டேடி, ரொம்பவே கவனமா என்று எச்சரித்தாள். சரி பாப்பா என்றவர், டின்னர் ரெடியா இருக்குமா என்றார். இல்லை டேடி, நைட்டு டிரைவிங், டின்னர் முடிச்சுட்டு போனால் தூக்கம் வர வாய்ப்பு இருக்கு, வெறும் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் மட்டும் கொண்டு வர சொல்லுங்க என்றபடி சோபாவில் அமர்ந்தாள். மகளின் அருகே வந்த நல்லு, பாப்பா, கொஞ்சம் என் ரூமுக்கு வாமா என்று அழைத்துவிட்டு முன்னால் நடக்க, என்னவா இருக்கும் என்ற குழப்பத்தோடு எழுந்து சென்றாள் தேவி. அறைக்குள் சென்று தனது லாக்கரை திறந்தவர் அதிலிருந்து ஒரு பாக்ஸை எடுத்து வந்தார். மகளிடம் அதை நீட்டியபடி, இதுக்கு லைசன்ஸ் இருக்கு பாப்பா, உன் பாதுகாப்புக்கு வச்சுக்கோ, பிளாக்ல ஒன்று வாங்கி வச்சிருக்கேன், அது என்கிட்ட இருக்கட்டும் என்று புருவங்கள் முடிச்சிட அந்த பாக்ஸை வாங்கி திறந்து பார்த்தாள். உள்ளேயே சிவப்பு நிற வெல்வெட் துணியின் பின்னியில் கருப்பு நிற பிஸ்டல் பளபளத்தது. அதனை சுற்றிலும் வரிசையாக 12 தோட்டாக்களும் இருந்தன. சிரிப்புடன் நிமிர்ந்த தகப்பனை பார்த்து, என்ன டேடி, பயப்படுறீங்களா என்று கேட்க, பயம் இல்லம்மா, இது பாதுகாப்பிற்காக, உன் தைரியம் எனக்கு தெரியும், இருந்தாலும் வச்சுக்கோ பாப்பா என்றார். சற்று சப்தமாக சிரித்தவள், ஓகே டாடி, வச்சுக்கிட்டா போச்சு, எவனாச்சும் எடக்கு மடக்கா பேசினா டபக்குன்னு சுட்டு தள்ளிட வேண்டியதுதான், ஆனால் நீங்கள் எனக்கு அடிக்கடி ஜாமீன் எடுக்க வேண்டியிருக்கும் டாடி என்று கண் சிமிட்டி கூறிவிட்டு தகப்பனின் தோளில் சாய்ந்தாள். தோளில் கிடந்தவளின் நெற்றியில் முத்தமிட்டு, உன்னை மாதிரியே உன் அக்காவும் இருந்திருந்தா எவ்வளவு நிம்மதி பாப்பா என்றார் வேதனை குரலில். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.